గృహస్థు అంతా కూడా இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே இன் மை லைஃப் வீடியோ தான். மார்னிங் ரொம்ப காமாக ஸ்டார்ட் ஆனாலும் பட் நைட் ரொம்ப சூப்பராக ஒரு செலிப்ரேஷனோட முடிஞ்சுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முந்தின நாள் ஈவினிங் இங்கே நல்ல மழை. பால்கனியில் நின்று பார்க்குறப்போ இந்த வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த நெட் இருக்கிறதுனால. பட் எனக்கு இது பழகிடுச்சு. பட் அங்கே நின்று அந்த சவுண்ட் கேட்குறப்போ செம்ம லவுடாக இருந்தது. ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் டே பால்கனி க்ளீன் பண்ணி ஆகணும். அதனால கூடவே கொஞ்சம் கண்டெய்னர்ஸும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ரெகுலராக கிச்சன் டீப் க்ளீனிங் ஹேபிட் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதிரி எப்போயாவது தோன்றப்போ நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்போது பேக்கெட்ஸ் பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகாது. அண்ட் 1 மந்த்க்கு தேவையான க்ராசரிஸ் வாங்குறப்போ கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கி வச்ச ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம். இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய யூஸ்வல் டைமை விட எனக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே வாக்கிங் வந்துட்டேன். இந்த பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஃப்ளார்ஸ்லாம் பார்க்குறது தான். முன்னாடி ரொம்ப நிறைய இருந்தது. பட் இப்போது சீசன் முடியுது போல் ரொம்ப கம்மி ஃப்ளார்ஸ் தான் இருந்தது. பார்க்கில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லான வாக்காக இருந்தது எனக்கு. அண்ட் ஈவினிங் போல் ஸ்ரீராம நவமி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்படி ரோட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஆரஞ்ச் ஃப்ளாக்லாம் கட்டிட்டு மெயின் என்ட்ரன்ஸில் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஈவினிங் போல் அகெயின் போய் பார்த்தேன். நான் போன டைம் வந்து சீதாராம கல்யாண உற்சவா நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க ரொம்ப பியூர் கன்னடாவில் அந்த ஹிஸ்ட்ரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸோடு யூஸ் பண்ணி அவங்க கன்னடா பேசினா புரியும். இப்படி பியூர் கன்னடா பேசினாங்கன்னா எனக்கு அவ்வளோவா புரியாது. ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ் அப்புறமா கல்யாணம் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒரு டான்ஸ் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்லாம் அழகாக பட்டு பாவாடை சட்டை நெத்திச்சூட்டிலாம் வச்சு க்யூட்டாக ரெடியாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடிட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் நைட் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே சாமி ஊர்வலம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர்டாக வாச தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும். அண்ட் எங்கள் அப்பார்ட்மெண்ட் வரத்துக்கு ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுனால நான் லாஸ்ட் ஸ்ட்ரீட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இப்படி லேடிஸ் அப்புறம் சின்ன பொண்ணுங்க எல்லாமே வந்து கோலாட்டம் ஆடிட்டு தான் வராங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் அதுக்கு பின்னாடி சண்டை மேளம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் சாமி ஊர்வலம் வந்தது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி சாமி ஊர்வலம் பார்க்குறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ ஆசை தீர அங்கேயே நல்லா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நைட் ஒரு 9:30 போல் தான் எங்கள் ஸ்ட்ரீட்க்கு வந்தாங்க. எங்கும் சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே எல்லா கிட்ஸுமே அவங்க வீட்டில் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. போயிட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படி சொல்லி. யாருமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் பால்கனிலேருந்து பார்க்குறப்போ இந்த நெட் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். என்னோட இந்த ஃப்ரைடே மார்னிங் ரொம்ப குவாய்ட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் நைட் லைட்ஸ் ஃபன் செலிப்ரேஷன்னு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.